சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்ன பார்க்கலாம். சத்யா ரேகாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ரேகா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, என் குடும்பத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். நான் என்ன சொன்னாலும் என் அப்பா அப்படியே கேட்பாரு. நான் உங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு என் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொன்னால் கண்டிப்பாக நம்ம கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா என் அப்பாவும் அம்மாவும் என் மேலே அவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்க. அவ்வளோ நான் என்ன சொன்னாலும் சரின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப யோசிக்க வேண்டாம். உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக வரணும்னு நினைக்கிறேன். ஏன் உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் அக்கா, உங்கள் மாமான்னு எல்லாரும் என்னை பார்த்துட்டு அவங்க யாருமே கோவப்படலை. எவ்வளோ சந்தோஷமாக பேசினாங்க. அதனால் உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு உங்கள் முடிவை நீங்கள் சொல்வீங்கன்னு தான் இவ்வளோ நேரம் காத்துட்ருக்கேன். என்ன சத்யா, நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ பிடிக்கலனாலும் பரவாயில்ல, பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நம்ம வேலையை பார்ப்போம், அவ்வளவு தானே. நீங்கள் எப்பயும் போல் என்னுடைய ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சத்யா வந்து யோசிச்சு பார்க்குறாரு. மீனா அக்கா ஒரு பக்கம் நம்ம குடும்பத்தை பற்றி நீ யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே முத்துமாமா, நீ விரும்புகிறனா ரேகா கிட்ட உண்மையை சொல்லிடு. நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் அப்படின்னு தெளிவாக பேசுகிறாரு. ஆனால் என்னுடைய முடிவை எப்படி பேசுறது, எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே. அம்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப தான் நான் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என் குடும்பத்த வேற பார்த்துக்கணும். என்ன முடிவெடுக்கன்னு தெரியல. ரொம்பவே குழப்பமா இருக்கு. அப்படின்னு சத்யா வந்து என்ன செய்யன்னு தெரியாம யோசிக்கும்போது, அ முத்துமாமா நமக்கு உதவி செய்றேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன பிரச்சனை? நான் உண்மையாவே ரேகாவ விரும்புறேன். அப்புறம் எதுக்கு இந்த உண்மைய சொல்லாம இருக்கணும்? அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா ரேகா கிட்ட, நானும் உங்கள விரும்புறேன். உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா, உங்க அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. நான் உங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது, நான் உங்கள விரும்புறேன்னு தெரிஞ்சா, உங்க அப்பா எவ்வளோ கோவப்படுவாரு. நீங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. எங்க வீட்டுக்கு மருமகளா வர அவங்க சரின்னு சொல்லுவாங்களா? நீங்க என்ன விரும்புறதுனால, நீங்க வேணும்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். என் வீட்டுக்கு வரலான்னு ஆசைப்படலாம். ஆனா, உங்க அப்பா, அம்மா உங்கள பெரிய ஒரு இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்கல்ல. அவங்களால எனக்கு பிரச்சனை வரக்கூடாது. என் குடும்பத்துக்கும் பிரச்சனை வரக்கூடாது. அதனால தான் என்ன செய்யன்னு யோசிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப தான் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என் அம்மா, அக்கான்னு எல்லாரும் என்னால சந்தோஷமா இருக்கிறாங்க. அதனால தான் பிரச்சனை வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, இவ்வளவு தானே? இதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? இப்ப நான் உங்கள விரும்புற உண்மைய வீட்ல யார்கிட்டயும் சொல்லப் போறதில்ல. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். என் அப்பா கிட்ட முதல்ல பேசி புரிய வச்சுட்டேன்னா, உங்கள பத்தி என் அப்பாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் உங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம்பிடிச்சேன்னா, சரின்னு சொல்லிருவாரு. எந்த பிரச்சனையும் யாராலயும் வராது. எப்படியோ நீங்க என்ன விரும்புறதா உண்மைய இன்னைக்கு சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு ஸ்வீட் எல்லாம் ஊட்டி விடுறாங்க ரேகா. உடனே சத்யா சொல்றாரு, நான் உங்கள விரும்புறதா சொல்லிட்டேன். ஆனா இப்ப நமக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் நான் வேலை பார்த்து என் குடும்பத்துக்காக நல்லபடியா சம்பாதிக்கணும். என் அம்மா இத்தன நாள் வாடகை வீட்ல இருந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு வீடெல்லாம் வாங்கணும். நெறைய எனக்குன்னு குடும்பத்த பார்த்துக்கக்கூடிய பொறுப்பான வேலைகள் நெறையவே இருக்கு. அதனால இப்போதைக்கு இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கோ, இல்ல உங்க வீட்ல உள்ளவங்களுக்கோ தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது. ஆனா நீங்க ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த பிசினஸ நீங்க தான் பார்த்துக்க போறீங்க. அப்புறம் என்ன? உங்க அம்மாவ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருவோம். அவங்க எதுக்கு இங்க வாடகை வீட்ல இருக்கணும்? அது மட்டும் இல்லாம, நீங்களும் இந்த வீட்ல இருந்து கஷ்டப்பட வேண்டாமே! எனக்குன்னு என் அப்பா வீடு வாங்கியிருக்காங்க. நெறைய பணம் இருக்கு. நம்மளுக்காக எங்க அப்பா என்ன வேணாலும் செய்வாங்க. அப்புறம் எதுக்கு வாடகை வீட்லேருந்து கஷ்டப்பட போறீங்க? நீங்களும், நானும் சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய பார்த்துக்கலாமே! அப்படின்னு சொல்லும்போது, இல்ல, என் அம்மா அப்படியெல்லாம் வரமாட்டாங்க. என் அம்மாவ பத்தி உனக்கு சரியா தெரியல ரேகா. சத்யா, நீயே நல்லா சம்பாதிச்சு நமக்குன்னு வீடு வாங்கணும். அந்த வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா என்னையும் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு என் அம்மா ஆசைப்பட்டுருக்காங்க. என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் சம்பாதிச்சு புது வீடு வாங்குவேனே தவிர்த்து, உங்க அப்பா தர வீட்டுக்கு நான் வரவும் மாட்டேன். அந்த வீடு கிடைக்கணும்னு நான் விரும்பவும் மாட்டேன். நான் உன்ன தான் விரும்புறேன். அதனால நீ தான் எங்க வீட்டுக்கு வரணுமே தவிர்த்து, உங்க அப்பா நெறைய பணம் குடுத்தாலும், அந்த பணம் எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு வர வருமானமே போதும். அப்படிதான் எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்ச நாள் வெளியில பார்த்து பேசுறது, இப்படி நீ எங்க வீட்டுக்கு வரதுன்னு, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாம இருந்தா நல்லது. என் அம்மாவும் சந்தேகப்பட மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. என் வேலைய அக்கறையா, பொறுப்பா பார்த்து, எங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யணும். பொறுப்பா இருந்தா தானே எங்க அம்மாகிட்ட நம்ம கல்யாண விஷயத்த பத்தி பேச முடியும். கொஞ்சம் பொறுமையா இருப்போம். எங்க அம்மாவுக்குன்னு வீடெல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் கல்யாணத்த பத்தி பேசி, ஏன் நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறன்னு எங்க அம்மாவுக்கும் புரிய வைப்பேன். அவங்களும் சந்தோஷமா ஏத்துப்பாங்க. அதுவரைக்கும் நீ தான் அமைதியா, பொறுமையா இருக்கணும். புரியுதுல்ல? அப்படின்னு சொல்றாங்க. என்ன சத்யா, நீங்க என்ன விரும்புறீங்க. கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்க பேச்ச தானே கேட்டாகணும். ஆனா,
சீக்கிரமாவே இதெல்லாம் நடந்தா சந்தோஷமா இருக்கும். என் அம்மா வேற எனக்கு பெரிய பணக்கார வீட்டு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லி வச்சிருக்காங்க. எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுல்ல. நீங்க தானே இனி வந்து சீக்கிரமா ஒரு முடிவெடுக்கணும். அதனால தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பொறுமையா இருப்போம். நினைச்சது எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்படின்னு சந்தோஷமா இங்க வந்து ரேகாவுக்கு புரிய வைக்கிறாரு சத்யா. இதெல்லாம் பார்த்துட்டு ரேகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் இங்க வந்து சத்யா நினைக்கிறாரு, என் அக்கா மீனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. முத்து மாமா எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் ரேகாவ விரும்புறேன்ற உண்மைய ரேகா கிட்ட இப்ப தெளிவா சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லி மீனாவ பத்தியும், முத்துவ பத்தியும் யோசிக்கிறாரு சத்யா. வீட்டுக்கு வந்த முத்துவும், ரவியும் மனோஜ் கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னீங்க. நாங்க வீட்ல இருக்கக்கூடாதுன்னு வேற பேசுனீங்க. உங்களுக்காக வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீனாவோட கடைக்கு போய் அவ்ளோ நேரம் அங்க தான் இருந்துட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க வீட்டுக்கு வந்த எங்ககிட்ட எதையும் பேசாம இருக்கீங்க. என்ன மனோஜு? பொண்ணு பார்க்க போனியே! என்ன நடந்துச்சு? அங்க அவங்க எல்லாரும் அ பேசி இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்களா? அம்மா நீங்களும் அவங்க கிட்ட உண்மைய சொல்லிட்டீங்களா? ரோகிணி தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன்ற உண்மை அங்க எல்லாருக்கும் தெரியுமா? அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்கும்போது, உடனே ரவி சொல்றாரு, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. அப்ப இந்த கல்யாண பேச்செல்லாம் பேசும்போதே, அவங்க இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி சரின்னு சொல்லியிருந்தா, அம்மாவும் மனோஜும் இந்நேரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கணுமே! நம்ம 2 பேரும் இந்த வீட்ல இருந்தா பிரச்சனை வரும், அவங்க கேள்வி கேட்பாங்கன்னு நம்மள இங்கேருந்து அனுப்பி வச்சாங்க. ஆனா, இப்ப இவங்க எதுவுமே பேசாம, பதில் பேசாம இருக்கிறத பார்த்தா, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குல்ல முத்து அப்படின்னு சொல்லும்போது, அதானே நீ சொல்றது சரிதான். என்ன மனோஜு நீயாவது என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ல முடியும்? இந்த கல்யாணம் நடக்காது அவ்வளவுதான். இதுக்கு மேல என்கிட்ட யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அம்மா பார்த்தீங்களா? வீட்டுக்கு வந்த உடனே முத்துவும், ரவியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு தாம்மா நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொன்னேன். நான் கடைக்கு போயிருந்தா கூட என் வேலைய பார்த்துருப்பேன். எதுக்கும்மா பொண்ணு பார்க்க என்ன கூப்பிட்டு போனீங்க? அப்படின்னு கேட்கும்போது, மனோஜு இதெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனைன்னு வந்தா இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கக்கூடாது மனோஜு. நான் இன்னும் என் ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லியிருக்கேன். அவங்க நல்ல வரனா பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் உனக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறது உண்மைதான். அதெல்லாம் நடக்க தான் போகுது. இப்ப எதுக்கு மனோஜ் கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறீங்க? அதெல்லாம் இப்ப இந்த கல்யாணம் வேண்டான்னு நானும் மனோஜும் முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு பேசி சமாளிக்கிறாங்க விஜயா. இல்லையே! இப்பவே கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு நீங்க தானே ரொம்ப அவசரப்பட்டீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது, இங்க உடனே ரொம்ப கோவமா மனோஜ் வந்து, "நாங்க பொண்ணு பார்க்க போனோம்ல, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா?" அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லும்போது, இங்க வந்து முத்துவும், ரவியும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நாங்க நெனச்சோம் இப்படிலாம் நடக்கும்னு. அதே மாதிரி நடந்துருச்சா? அம்மா நீங்க நெனச்சது அப்ப என்னைக்கும் நடக்கவே நடக்காது. மனோஜ் உனக்காகவே அவங்க இப்படிலாம் பதில் சொல்லி அனுப்பியிருக்காங்களே மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, சொந்தக்காரங்க வீட்டுக்கா போயிட்டு வந்தீங்க? உங்கள பத்தின உண்மை உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? பரவாயில்லையே! அப்ப இந்த கல்யாணம் இப்போதைக்கு நடக்க போறதில்ல. இதுக்காக தான் வீட்ல முத்துவும், ரவியும் இருக்க வேண்டான்னு எங்கள வேற அனுப்பி வச்சீங்களா? அப்படின்னு சொல்லி பேசி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. உடனே விஜயாவுக்கும், மனோஜுக்கும் ரொம்ப கோவம் வருது. "பாத்தீங்களாம்மா, எப்படிலாம் ஏளனமா பேசுறாங்கன்னு" அப்படின்னு சொல்றாரு இங்க வந்து மனோஜ். உடனே ரவி சொல்றாரு, "ஏன் முத்துவ பாரு நல்லா சம்பாதிக்கணும்னு, புதுசா வண்டியெல்லாம் வாங்கணும்னு திட்டம் போட்டிருக்கான். நீ என்னடான்னா பிசினஸ பார்க்காம, கடையில இருக்க வேலைய பார்க்காம, வாழ்க்கை தான் முக்கியம்னு இப்பவே பொண்ணு பார்க்க போகணும்னு போனீங்க. இப்போ உன் நிலைமைய பார்த்தியா? இதெல்லாம் உனக்கு தேவையா?" அப்படின்னு முத்துவும், ரவியும் மனோஜ் கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்க, உடனே இங்க மனோஜ் ரொம்பவே கோவமா பேசுறாரு. "பாத்தீங்களாம்மா, எப்பயுமே முத்து தான் ரொம்ப ஏளனமா பேசுவான். இப்ப இந்த ரவி வேற என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். நீங்களும் அமைதியா இருக்கீங்க. நான் அங்க வந்திருக்கவே கூடாதும்மா" அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இங்க வந்து மனோஜ். அந்த சமயம் அங்க வந்து அண்ணாமலை, "மனோஜ், இங்க முத்து உன்னுடைய தம்பி தானே? ரவியும் கண்டிப்பா கேள்வி கேட்பான்ல. பதில் பேசாம இப்படிலாம் பேசி சமாளிக்கிற? நீ செஞ்சது தப்பு. டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஏற்பாடு செய்யலான்னு விஜயா சொல்லியிருந்தாலும், இந்த கல்யாணம் இப்ப வேண்டாமான்னு பேசி புரிய வச்சிருக்கணும். உன்னுடைய வாழ்க்கைய பத்தி எங்க எல்லாருக்கும் அக்கறை இருக்கு. ஆனா நீங்க தேவையில்லாம அவசரப்படுறீங்க. இப்படி ஒரு முடிவெடுக்கிறீங்க. அதனால தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறீங்க. உங்களால பதில் பேசவே முடியல. இதுக்கு மேல விஜயா எந்த முடிவும் எடுக்க மாட்டான்னு நான் நம்புறேன். அப்புறம் முத்து, நீயும் வண்டியெல்லாம் வாங்கணும்னு சொன்னியே, எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டியாப்பா? அப்படின்னு கேட்கும்போது, அப்பா அந்த சார் என்ன கூப்பிட்டு போய் வண்டி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அளவு பணம் குடுத்தா போதும்னு மீனாவால தான் இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால நான் இருக்கிற பணத்த குடுத்து வண்டிய வாங்கிருவேன். அதுக்கப்புறம் என்ன, அவங்க சவாரிக்காக நெறைய பேர் வருவாங்க. தினமும் எனக்கு அவங்க வந்து பெரிய பெரிய அ ஆர்டர்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால நல்ல வருமானம் வரும்ப்பா. சீக்கிரமாவே நான் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க தான்ப்பா போறேன் அப்படின்னு சொல்லும்போது,
இப்போ தான் அந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறான். அதுக்குள்ளே பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முத்து திட்டம் போடுறான் பாருங்கம்மா. இதெல்லாம் நடக்க போகிறதில்ல. நீங்களே சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது மனோஜே இப்போ பேசினா இங்கே முத்துவும் ரவியும் சும்மா இருக்க மாட்டாங்க. கேள்வி கேட்பாங்க. அதனால் நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மீனா வந்து முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? எப்போ கடைக்கு வருவீங்கன்னு கேட்கும்போது என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க ஒரே நாளில் 2 3 பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஆர்டரை எப்படி செய்கிறதுன்னு தெரியல. செய்யலாமா வேண்டாமான்னு வேற யோசிக்கிறேன். அதனால் உங்ககிட்ட கேட்டுட்டு இந்த ஆர்டரை எடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கலாமேன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தேன். ஆனால் கடை பக்கம் இன்னைக்கு வரவே இல்லையே. அதாங்க ஃபோன் பண்ணேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே முத்து மீனா நான் அப்பாவை பார்க்க தான் வந்தேன். அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு நீ சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கண்டிப்பாக நம்ம செய்ய தான் போகிறோம். இந்த டெக்கரேஷன் ஆர்டர் வேண்டான்னு சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க நம்மளை நம்பி எந்த ஒரு டெக்கரேஷன் ஆர்டரையும் தரமாட்டாங்க. இப்போ நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதனால இந்த 3 டெக்கரேஷன் ஆர்டரையும் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம்னு அவங்கக்கிட்ட சொல்லிடு. இதன் மூலமாக நல்ல வருமானம் வரும்ல அப்படின்னு சொல்லும்போது சரிங்க நீங்களே சொல்லிட்டீங்க. எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் எனக்கு உதவி செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை வைக்கிறாங்க. முத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத கவனிக்கிறாரு. அண்ணாமலை என்ன முத்து என்னாச்சு? மீனா எதுக்கு ஃபோன் பண்ணா? ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அது வேற ஒன்றும் இல்லைப்பா. மீனாவை நம்பி ஒரே நாளையில 3 பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. இதெல்லாம் செய்ய முடியுமான்னு மீனா யோசிக்கிறா. அதனால தான் நான் கண்டிப்பாக உதவி செய்கிறேன். இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக நீ செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக மீனாவுக்கு நிறைய பணம் கிடைக்கும். வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக வண்டி வாங்குறதுக்கு பணம் கிடைச்சா சந்தோஷம் தானப்பா. அது மட்டும் இல்லை புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி நினச்சாலும் என்கிட்ட பணம் இல்லை. மீனாவால் தான் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. மீனா கிடைக்கிற இந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்யும்போது நானும் உதவி செஞ்சா மீனாவுக்கு இதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அதன் மூலமாக மீனாவும் சந்தோஷமாக பிஸ்னஸையும் பார்க்கலாம். எனக்கும் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும்லப்பா. மீனாவால் மட்டும்தான்ப்பா நான் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குது. மீனா மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரலனா மீனாவை நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியல. ஆனால் மீனாவை அம்மா புரிஞ்சுக்காம இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. இதில் மனோஜ் வேற நிறைய பிரச்சனை செய்கிறான். மனோஜோட வாழ்க்கைக்காகவும் உங்களுக்காகவும் தான் மீனா அமைதியாக அவங்க அம்மா வீட்டிலேயே இருக்கா தெரியுமா. இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் பேசினா கூட வேண்டாங்க விஜயாத்த கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. ஆனால் கண்டிப்பாக மீனாவை அம்மா புரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நடக்கும்போது நல்லபடியாக நடக்கும். பார்த்தல்ல மீனாவோட திறமைக்கு பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாம் தேடி வருது. நீயும் மீனாவுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ சந்தோஷமாக உன்னுடைய வேலையை பாரு முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன முத்து ரொம்ப சந்தோஷப்படுறான். மீனாவுக்கு வேற பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கிடைக்குதா. முத்து உதவி செஞ்சதுனால எங்கள் முத்து வேற பெரிய பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிருவான் போலயே அப்படின்னு ரொம்ப பொறாமையில் பார்த்துக்கிட்டே இருக்காரு மனோஜ். முத்து ரொம்பவே சந்தோஷமாக மீனா கிட்ட பேசுறதுக்காக மீனாவோட பூக்கடைக்கு கிளம்பி போகிறாரு. இங்கே மனோஜ் ரொம்ப கோவமாக இருக்கிறத கவனிக்கிறாங்க விஜயா. என்ன மனோஜ் என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது அம்மா ஏம்மா நீங்கள் வேற என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. பார்த்தீங்கல்ல முத்து எவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு போகிறான்னு. என்ன நடக்குதுங்க நம்ம நினைக்கிறது மட்டும்தாம்மா நடக்க மாட்டேங்குது. ஆனால் முத்துவும் மீனாவும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லைம்மா யோசிச்சு பாருங்க. முத்து மட்டும் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டா அவ்வளவுதான். இந்த வீட்டில் யாராவது எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுப்பாங்களா. அப்பா ரவி முத்து ஏற்கனவே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இதில் முத்து பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அவ்வளவுதான். எல்லாரும் என்னை ஏளனமாக பேசுவாங்க. தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். அதனால தாம்மா யோசிக்கிறேன் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நீ உன்னுடைய வேலையை நல்லபடியாக செஞ்சால் போதும். நீ ரொம்ப யோசிக்காத. தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு நீ மாட்டிக்காத. அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நான் என்னம்மா செய்ய முடியும்னு கேட்கும்போது ஆமாம் நீ பொறுமையாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மீனா இந்த வீட்டில் இருந்தால் தானே பிரச்சனை வரும். அதான் மீனா இல்லைல்ல. அப்புறம் என்ன நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லபடியாக தான் நடக்குது. பிஸ்னஸை மட்டும் நீ கவனமாக பாரு. வீட்டு பத்திரத்தை வேற உன்னை நம்பி ஃபினான்சர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். இன்னும் சீக்கிரமாக அந்த பத்திரத்தை நீ திருப்பி வாங்கலன்னு வை நமக்கு பிரச்சனை வரும். இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது. யோசிச்சு பிஸ்னஸை பாருன்னா நீ என்னடானா மீனா முத்துவை பார்த்து பொறாமப்படுறியா. இன்னைக்கு மட்டும்தான் நீ வீட்டில் இருக்கணும். இல்லைன்னா இப்போவே கடைக்கு கிளம்பு. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. அம்மா என்ன நான் பேச வரதை புரிஞ்சுக்காம இப்போவே மீனா வந்து முத்துவுக்காக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கல. அதுக்குள்ளே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு மனோஜ்.
அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. பரவால்ல. இந்த வீட்டு மருமக மீனாவால முத்து வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா நடக்குது. முத்து புதுசா வண்டி வாங்க போறான். அதன் மூலமா புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முத்து இப்படிலாம் யோசிக்கிறான்னு அதுக்கு காரணம் மீனா செய்ற உதவியால தான். அதே மாதிரி மீனாவும் தன்னுடைய திறமையால முன்னேறணும்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முத்துவையும் பார்த்துக்கிட்டு, முத்துவுக்கும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், முத்துவுக்கும் உதவி செய்யணும்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்கா. ஆனா மீனாவோட அருமை பெருமை என்னன்னு முத்துவுக்கு தெரியுது. விஜயாவுக்கு தெரியலையே. சீக்கிரமாவே மீனா இந்த வீட்டுக்கு வரணும். அத பார்த்து நாங்க எல்லாரும் சந்தோஷப்படணும். விஜயாவும், மனோஜும் மீனாவ இந்த வீட்டுக்கு வர வைக்கணும். ஆனா, அதெல்லாம் எப்ப நடக்கும்னு தெரியல. ஆனா, இப்ப என் பையன் முத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதெல்லாம் பார்த்து எனக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்படின்னு மீனா செஞ்ச உதவியால தான் முத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு நெனச்சு, மீனாவ நெனச்சு ரொம்பவே பெருமைப்படுறாரு அண்ணாமலை. மீனா முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, "பாத்தீங்களா? எவ்ளோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆனா, தனியா என்னால இந்த வேலையெல்லாம் செய்யவே முடியாது. நீங்க மட்டும் உதவி செஞ்சா போதாது. பூ கட்டி குடுக்குற அந்த அக்கா எல்லாரையும் வர வச்சிருக்கேன். மறுபடியும் டெக்கரேஷன் ஆர்டர நல்லபடியா செய்ய போறேன்." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அங்க சிந்தாமணி ரொம்பவே கோவமா வராங்க. மீனாவோட பூக்கடைக்கு வந்த சிந்தாமணி முத்து இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமா, "முத்து வேற இருக்கானா? மீனா கிட்ட பேசிட்டு போலான்னு நெனச்சா, எப்ப பார்த்தாலும் இந்த முத்து வேற இங்க வந்திருக்கானே!" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா, ரொம்ப கோவமா மீனா கிட்ட பேசுறாங்க. "என்ன மீனா, பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கிடைச்சிருக்கு போல. உன்ன நம்பி இவங்களும் இந்த டெக்கரேஷன் ஆர்டர குடுத்துருக்காங்கல்ல, அவங்கள சொல்லணும்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்? உங்க மேல நம்பிக்கை இல்லாம தானே இந்த டெக்கரேஷன் ஆர்டர தர முடியாம என்கிட்ட இந்த பெரிய ஆர்டர குடுத்துருக்காங்க. இத பார்த்து பொறாமப்பட்டு தான் இப்படி பேசுறீங்களா? எனக்கு உங்கள பத்தி தெரியாதா? உண்மையாவே உங்க வேலையில நீங்க நேர்மையா இருந்திருந்தீங்கன்னா, உண்மையா இருந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஆர்டர் உங்கள தேடி வந்திருக்கும். அந்த பொறாமையில வந்து பேசிட்டு போகறதுக்காக வந்திருக்கீங்க. பரவால்ல பேசுங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா, எனக்கு உதவி செய்ய துணையா இருக்க என் வீட்டுக்காரர் இருக்காரு. உங்களால எந்த பிரச்சனையும் செய்ய முடியாது. பேச வேண்டியத பேசிட்டு கிளம்புறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மீனா ரொம்ப பேசுற? நான் மட்டும் இந்த பெரிய ஆர்டர வாங்கியிருந்தேன்னா, இங்க நீ பூக்கடை போட்டிருக்க முடியாது. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கும். போனா போதுன்னு அமைதியா இருக்கிறதுனால, இப்ப டெக்கரேஷன் ஆர்டரையும் நீயே கேட்டு வாங்கிர்றியா?" அப்படின்னு சொல்றாங்க. "நான் யார்கிட்டயும் டெக்கரேஷன் ஆர்டர் வேணும்னு கேட்டு இந்த ஆர்டர வாங்கவே இல்ல. அவங்களா எனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர குடுத்துருக்காங்க. ஒரே நாளையில 3 பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் கேட்டு என்னால வாங்க முடியுமா? பூக்கடையில எனக்கு எவ்ளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா, இப்ப உங்களுக்கு எந்த ஆர்டரும் கிடைக்கிறதில்ல. வீட்லயே தானே இருக்கிறீங்க. அதனால நான் செய்ற வேலை என்னன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சா பரவால்ல. பொறாமையில பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு, சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொன்னா கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறீங்களே! பூக்கடையில எனக்கு அவ்ளோ வேலை இருக்கு. மாசம் எனக்கு நல்ல வருமானம் வருது. டெக்கரேஷன் ஆர்டர செய்ய வேண்டான்னு நானே முடிவெடுத்தாலும், என் திறமைக்காக தேடி வந்து பெரிய பெரிய ஆர்டர்லாம் குடுக்குறாங்க. வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? உங்க மேல நம்பிக்கை இருந்தா இந்த டெக்கரேஷன் ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க தான் எல்லாரையும் ஏமாத்துறீங்கல்ல. அதனால தான் என்ன நம்பி பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் குடுத்துருக்காங்க. நீங்க தான் இப்ப தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பேசக்கூட எனக்கு நேரமே இல்ல. அவ்ளோ வேலை இருக்கு. அதனால உங்க வேலைய பார்த்துட்டு கிளம்புங்க." அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்றாங்க, "சரியா பேசுற மீனா. இவங்க கிட்டலாம் பேசவே கூடாது. பேசுறதுக்காக வரல. பொறாமையில பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன முத்து 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. என்ன இருந்தாலும் மீனா அவங்க அம்மா வீட்ல இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் யோசிக்காம எப்படி பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்ச உடனே 2 பேரும் இவ்ளோ ஒத்துமையா, சந்தோஷமா வேற இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு நான் நினைக்கல. இப்ப நினைச்சா கூட நானும் மீனாவும் கண்டிப்பா தனி குடித்தனம் போவோம். அதெல்லாம் எங்க விருப்பம். நீங்க வந்து கேள்வி கேட்டு பதில் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. மீனா கிட்ட பேசிட்டீங்கல்ல, அதான் மீனா ரொம்ப வேலை இருக்குன்னு சொன்னால்ல, கிளம்ப வேண்டியதானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கல. அதானே. வேணும்னா நீங்களே கேட்டு இந்த டெக்கரேஷன் ஆர்டர வாங்க முடிஞ்சா வாங்குங்க. ஆனா இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலனாலும் மீனாவுக்குன்னு நல்ல வருமானம் வருது. அத உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது." அப்படின்னு முத்துவும், மீனாவும் இங்க சிந்தாமணி கேள்வி கேட்கும்போது, அ எதிர்த்து வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அங்க பேச முடியாம சிந்தாமணி ரொம்ப கோவமா அங்கருந்து கிளம்பிடுறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "பாத்தியா மீனா, வீட்ல நீ வந்து ஏதாவது டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சா உனக்கு பிரச்சனை செய்யணும்னு அம்மா நெனைப்பாங்க. இப்ப நீ உங்க அம்மா வீட்ல இருக்க. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து சிந்தாமணி வந்து பேசிட்டு போறாங்க பாத்தியா? இவங்களெல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்துக்கவே கூடாது. இவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நமக்கு பெரிய ஆர்டர் டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அத நினைச்சு சந்தோஷப்படணும்." அப்படின்னு சொல்லி மீனாவும், முத்துவும் கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டர பத்தி பேசிட்டு இருக்காங்க. சிந்தாமணி ரொம்ப கோவமா மனோஜையும், விஜயாவையும் வர வைக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மீனாவ பத்தி பேசுறாங்க. "உங்க மருமக மீனா தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை செய்றாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சிந்தாமணி சொல்றீங்க? மீனாவ பத்தி எனக்கு தெரியும். கண்டிப்பா மீனா தேடி வந்து பிரச்சனை செஞ்சிருக்கவே மாட்டா. மீனாவ பார்க்க நீங்க தானே போயிருப்பீங்க." அப்படின்னு கேட்குறாங்க விஜயா.
உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன மேடம் மீனாவுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மீனா 2 வருஷம் எங்கள் வீட்டில் தான் இருந்தா, தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய மாட்டா. மீனா தன்னுடைய வேலையை பொறுப்பாக பார்க்கணும்னு நினைப்பாளே தவிர்த்து மீனாவால் எந்த பிரச்சனையும் வராது சிந்தாமணி. நீங்கள் தான் மீனாவை பார்க்க போயிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. உடனே இங்கே மீனாவும் பதிலுக்கு பேசியிருப்பா, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் முத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால மீனா என்ன எதிர்த்து பேசுகிறா, இதெல்லாம் சரியே இல்லை. மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனா நல்லபடியாக செஞ்சால் பெரிய லாபம் கிடைக்கும். ஆனால் இந்த வேலையை மட்டும் மீனா செய்யாமல் இருந்தால் இந்த பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடைக்கும் மேடம். அதனால தான் உங்களை வர சொன்னேன், உங்ககிட்ட பேசணும்னு வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. உடனே மனோஜ், நானும் உங்ககிட்ட இந்த விஷயமா பேசணும்னு நினச்சேன். முத்து ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு போயிருக்கான். புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறானா. மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வருமானம் வரும்னு முத்தும் வீட்டில் வந்து பேசிகிட்டு இருந்ததை நானும் பார்த்தேன். அதனால் நீங்கள் கூப்பிட்ட உடனே எப்படியாவது மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறதுக்காக நீங்கள் எல்லா ஏற்பாடையும் செய்வீங்கன்னு நான் வந்தா, நீங்களே மீனா இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறீங்களே சிந்தாமணி. நீங்கள் தான் கண்டிப்பாக மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காம செய்யணும். இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக அவங்க வேலையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இதன் மூலமாக கண்டிப்பாக மீனாவுக்கு நல்ல வருமானம் வரும். நீங்கள் ஏதாவது பிரச்சனை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்னால் முடிஞ்ச மாதிரி பிரச்சனை செய்கிறேன். ஆனால் முத்து இருக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லும்போது, மீனா 3 டெக்கரேஷன் ஆர்டரை ஒரே நாளில் செய்கிறாங்க. ஆனால் இதில் ஏதாவது ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் செய்யலைனா கூட கண்டிப்பாக மீனாவுக்குன்னு நினச்ச ஒரு வருமானம் வரவே வராதுன்னு சொல்லும்போது, என் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அது மட்டும் இல்லை, மீனாவுக்கு நிறைய பணம் கிடைச்சா உடனே முத்துவும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவான். அப்படிலாம் நடக்கவே கூடாது. மீனா முத்து முன்னேறவே கூடாது. அவங்க சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கவும் கூடாது. அவங்களுக்குன்னு புது பிஸ்னஸ் இருந்தால் புது வீடு வாங்கிடுவாங்க. சந்தோஷமாக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நடந்தால் என் வீட்டில் நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். அப்படி மட்டும் நடந்தால் அதுக்கப்புறம் இந்த வீட்டிலேயே நான் இருக்க மாட்டேன். அம்மா, எனக்காக நீங்கள் பேசுங்கம்மா. இதுக்காகவாது நீங்கள் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக எனக்காக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, பேசுகிறேன் மனோஜ், பேசுகிறேன், ரொம்ப கோவப்படாத. ஏன் இப்படி பொறாமப்படுறேன்னு தெரிய மாட்டேங்குது. உன்னுடைய பிஸ்னஸை கவனமாக பார்த்துக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்புறம் சிந்தாமணி, வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும். என் வீட்டு பத்திரத்தை திருப்பி தந்துருவார்ல ஃபினான்சர்னு கேட்கும்போது, பணம் கிடச்சிருச்சா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, மனோஜ் இப்போ தான் முயற்சி செய்கிறான். அவனும் நல்லா சம்பாதிப்பான்ல, அதனால தான் சீக்கிரமாகவே வீட்டு பத்திரத்தை நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. வர வர விஜயா பேசுகிறது எதுவுமே சரியில்லை. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனால் மனோஜ் முத்து மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு. முத்துவும் மீனாவும் முன்னேறது மனோஜுக்கு பிடிக்கல, பொறாமப்படுறாரு. முத்து புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் இங்கே மனோஜுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படி நடக்க நானே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாமல் இருங்க மனோஜ். நான் செய்ய போகிற பிரச்சனையால் மீனாவும் முத்துவும் கண்டிப்பாக புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா மேலே உள்ள கோவத்தில் மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. சீக்கிரமாகவே வீட்டு பத்திரத்தை நீங்கள் திருப்பி வாங்கிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு மனோஜ். என்ன வர வர விஜயா இப்படி வீட்டு பத்திரத்தை பற்றியே ரொம்ப பேசுகிறாங்க. வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவாங்களா? மனோஜை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் விஜயா வீட்டு பத்திரத்தை பற்றி இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்கன்னா சீக்கிரமாக பணத்தை ஏற்பாடு பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நடக்க விடக்கூடாது. அந்த வீடு எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு விஜயா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க சிந்தாமணி. கடைக்கு போன மனோஜ் வேலையில் கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் முத்து மீனாவை பற்றி யோசிக்கிறாரு. முத்து பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறான். மீனா உதவி செய்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் ரோகிணி பிரச்சனை மட்டும் தான் செஞ்சுருக்கா. அவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறிட்டாங்கன்னா கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கும்போது மனோஜோட ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாரு. என்ன மனோஜ், என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முத்துவை பற்றி தெரியும்ல, சாதாரண கார் டிரைவராக இருந்தான். இப்போ வண்டி வாங்கணும்னு நினைக்கிறான், புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான். மீனா உதவி செய்கிறாங்க. எனக்கு வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அவங்களால எப்படி பிஸ்னஸ் செய்ய முடியும்? அதெல்லாம் மீனாவும் முத்துவும் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? அதான் நான் யோசனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், நீ பிஸ்னஸ் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. ஆனால் பெருசாக எந்த ஒரு வருமானமும் வரதில்லை. நாங்களும் பெருசாக எங்களுக்குன்னு நீ உதவி செஞ்சதால் இங்கே வேலை பார்த்துட்ருக்கோம். ஆனால் முத்துவும் மீனாவும் தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. அவங்க புத்திசாலித்தனமாக கண்டிப்பாக முன்னேறி வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னப்பா அவங்கள பற்றி இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, அப்போ எனக்கு அவங்கள மாதிரி திறமை இல்லைன்னு சொல்கிறியான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை,
நான் உண்மையை பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, முத்துவுக்கும் மீனாவுக்கும் வீட்டில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் இப்படி பேசுகிறீங்கல்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, உண்மையை சொன்னால் வர வர நீ வந்து ஏற்றுக்கவே மாட்டிக்கிறப்பா. என்ன இருந்தாலும் முத்துவும் மீனாவும் முன்னேறி வந்தால் நீ சந்தோஷப்படணும். இப்படி பொறாமப்படுறியே, எனக்கு வேலை இருக்குது. இருக்கிற வேலையை நல்லபடியாக பார்த்து நம்மளும் முன்னேறணும்னு நினைக்கணும். இப்படி பொறாமப்பட்டா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு போகிறாரு. என்ன எல்லாரும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, சிந்தாமணி பிரச்சனை செய்யட்டும், அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்கே வந்து மனோஜ். மீனா கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செய்யணும் அப்படின்றதுக்காக சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. டெக்கரேஷன் ஆர்டரை நீங்களும் பார்த்துக்கங்க, நானும் பார்த்துக்கிறேன்னு முத்துவுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் முத்து மீனாவுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்காக இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா நல்ல வருமானம் வரும்னு மீனா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ஆனால் மீனா இங்கே வேலை பார்க்கும்போது முத்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்காக டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போயிருக்காரு. மீனா இங்கே டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணி அவங்க ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்கிறாங்க. இங்கே சிந்தாமணி தான் இப்படி பிரச்சனை செய்ய ஆளுங்களை அனுப்பியிருக்காங்கன்னு தெரியாமல் மீனாவும் அவங்க வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆளுங்க வந்து, என்ன இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் சரியில்லையே, யார் உங்களுக்கு இந்த பெரிய வாய்ப்பெல்லாம் கொடுத்தது, என்னம்மா நிறைய பணம் வாங்கியிருக்கீங்க, நல்ல டெக்கரேஷன் ஆர்டர் செய்வீங்கன்னு பார்த்தா என்ன டெக்கரேஷன்லாம் சரியா இல்லையே, யார் உங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுத்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இல்லைங்க, நான் சரியாக தான் செஞ்சிட்ருக்கேன், வேணும்னா பாருங்கன்னு மீனா எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் முதல்ல இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய வேண்டாம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நாங்கள் வேறு ஆளை வச்சு இதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு பேசும்போது, இல்லைங்க அவங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன்னு மீனா எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. நீங்கள் இங்கே டெக்கரேஷன் ஆர்டர் செய்யவே கூடாது அப்படின்னு பிரச்சனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனா யோசிக்கிறாங்க, இவங்க யாருன்னே தெரியல, இவங்க கேட்குற கேள்விக்கு ஏன் பதில் சொல்லணும், இவங்க பேசும்போது ஏன் அமைதியாக இருக்கணும், ஆமாம் நீங்கள் எங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்தவங்களோட சொந்தக்காரங்களான்னு கேட்க, அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு வந்து நீங்கள் பேசுகிறீங்க, எங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் யார் கொடுத்தாங்களோ அவங்க வந்து பேசட்டும், உடனே இங்கேருந்து கிளம்பி போகிறோம், நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது, என்னம்மா சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா வந்து ரொம்ப கோவமாக அங்கே வந்த ஆளுங்களை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் உடனே இங்கே கிளம்பி வாங்க, வேணும்னே இவங்கெல்லாம் வந்து பிரச்சனை செய்கிறாங்கன்னு சொன்ன உடனே முத்துவும் அங்கே வராரு. இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக நமக்கு வருமானமே வரக்கூடாதுன்னு யாரோ திட்டம் போட்டு தான் இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்க மீனா, நீ பொறுமையாக இரு, இப்போவே வந்துட்டேன் அப்படின்னு முத்து அங்கே வந்து நிற்கிறாரு. அந்த ஆளுங்களை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு முத்து. இங்கே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாரு மனோஜ். என்ன சிந்தாமணி, ஆளுங்களை அனுப்பிட்டீங்களா, இப்போ பிரச்சனை செஞ்சுருவாங்கல்ல, இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனா செய்ய முடியாதுல்ல, மீனாவுக்கு நல்ல வருமானம் வந்தால் முத்துவும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாரு, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி சரியாக இந்த வேலையை செஞ்சுட்டேன் மனோஜ், கவலைப்படாமல் இருங்க, நீங்கள் ஃபோனை வைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனோஜ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. அந்த சமயம் இங்கே முத்து வந்து அந்த ஆளுங்களை வெளுத்து வாங்கின உடனே உண்மையை சொல்கிறாங்க. உங்கள் அண்ணன் மனோஜ் தான் எங்களுக்கு பணம் கொடுத்து இப்படி பிரச்சனை செய்ய வச்சாரு அப்படின்னு சிந்தாமணியை பற்றி சொல்லாமல் மனோஜ் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சிந்தாமணி சொன்ன மாதிரியே இவங்களும் பேசிடுறாங்க. என்னது மனோஜா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. ஆமாம், மீனாவுக்கு ஒரே நாளையில் இப்படி 2-3 டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கு, இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், முத்துவும் புது பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிருவான், அவங்க 2 பேரும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கக்கூடாது, முன்னேறக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாதுன்னு எங்ககிட்ட சொன்னார், அதனால தான் அவர் கொடுத்த பணத்துக்காக இப்படி வந்து பிரச்சனை செஞ்சோம், வேறு மற்றபடி எங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சிந்தாமணி சொன்ன மாதிரியே பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே மீனா கண் கலங்கி நிற்கிறாங்க. முத்து ரொம்ப கோவமாக, இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாங்க, யாரால இந்த டெக்கரேஷன் ஆர்டர் நடக்கக்கூடாதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இந்த ஆளுங்க எதுக்கு வந்தாங்க, பிரச்சனை செஞ்சாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம்ல, இப்போ வேலையை செய்யணும், அவ்வளவுதான், நமக்கு வேலை தான் முக்கியம், உங்கள் அண்ணன் மனோஜ் இப்படி செய்வார்னு எதிர்பார்க்கல, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாங்க, நமக்கு இந்த வருமானம் ரொம்ப முக்கியங்க, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறோம், அதனால் நம்ம கோவப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, பொறுமையாக தான் இருக்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க மீனா. மனோஜ் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கானே அப்படின்னு ரொம்பவே கோவமாக இருக்காரு முத்து. இருந்தாலும் மீனா சொன்னதால் ரொம்பவே பொறுமையாக இருக்கிற முத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இன்னைக்கு உன்னை நான் கண்டிப்பாக வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன், நீ மனோஜ்கிட்ட கேள்வி கேட்கணும், பதில் பேச முடியாமல் நிற்கிற மனோஜை பலார் பலார்னு நான் வெளுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. மீனா அழுதுகிட்டே அவங்க வேலையெல்லாம் செய்கிறாங்க. நமக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும், மனோஜுக்காக இந்த வேலையை செய்யாமல் இருந்தால் அப்புறம் நமக்கு பணம் கிடைக்குமா, நம்ம திறமைக்காக தான் இந்த வாய்ப்பு தேடி வந்திருக்கு, மனோஜ் இப்படி தேவையில்லாமல் செய்வாருன்னு நினைக்கல, ஆனால் எனக்கு
இந்த டெக்கரேஷனோட செய்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய திறமை இருக்குது. இந்த மாதிரி எனக்கு இன்னும் நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கணும். அதுக்காக இந்த வேலையை நான் என்றைக்கும் விடவே மாட்டேன். யாருக்காகவும் என்னுடைய வேலையை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லபடியாக சந்தோஷமாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனா செஞ்சு முடிக்கிறாங்க. மீனா செஞ்ச டெக்கரேஷன் ஆர்டர்லாம் பார்த்துட்டு, இந்த பெரிய வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடச்சிருக்குன்னு சந்தோஷமா இருக்கும்போது, அங்க வந்த எல்லாரும் மீனாவ ரொம்ப பெருமையா பாராட்டி பேசுறாங்க. இதன் மூலமா மீனாவுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது. நெறைய பணம் கிடைக்குது. அங்க வேலைக்கு வந்த எல்லாருக்கும் நெறைய சம்பளம் குடுக்குறாங்க மீனா. "நீங்க செஞ்ச உதவியால தான் எனக்கு செஞ்ச உதவியால தான் இவ்ளோ வருமானம் கிடைச்சிருக்கு" அப்படின்னு எல்லாரையும் பாராட்டி பேசுறாங்க மீனா. உடனே முத்து சொல்றாரு, "மீனா, எனக்கும் நெறைய வருமானம் கிடைச்சிருக்கு மீனா. நீ தானே இந்த டெக்கரேஷன் ஆர்டரை எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்த. உன்னால் இப்போ நானும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாத்தியான்னு சொல்லும்போது, உன்னை நம்பி இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிது. உனக்காக வேலை செஞ்சேன். இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. சந்தோஷமாக மீனாவும் முத்துவும் அந்த பணத்தை எடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைக்கும்போது, என்ன மீனா மறந்துட்டியா? மனோஜை பார்க்க போக வேண்டாமான்னு சொல்லும்போது, வேண்டாங்க, அவங்களுக்கு தான் வேறு வேலை இல்லைன்னு இப்படி பிரச்சனை செய்கிறாங்க. நம்ம எதுக்கு அவங்கக்கிட்ட பேசணும், வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, நீ வந்தே ஆகணும் அப்படின்னு மீனா கிட்ட பேசி மீனாவையும் விஜயா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு முத்து. இங்கே அண்ணாமலை, மீனா வந்துட்டியாமான்னு சந்தோஷமாக பேசும்போது, என்ன மீனா இங்கே வந்திருக்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க விஜயா. அங்கே மனோஜ் ரொம்ப கோபமாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, என்ன இவங்க டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சாங்களா இல்லையா? சிந்தாமணி வேற ஃபோன் பண்ணவே இல்லை. இங்கே மீனாவை எதுக்கு முத்து கூப்பிட்டு வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப குழப்பமாக பார்த்துக்கிட்டே இருக்காரு மனோஜ். அங்கே வந்த மீனா உடனே அண்ணாமலை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க மீனா. விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு முத்து மீனாவை இங்கே வர வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும்போது, அங்கே மீனா வந்து, மாமா, எனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக நல்ல வருமானம் வந்திருக்கு. உங்கள் பையன் முத்து மட்டும் உதவி செய்யலைன்னா என்னால் இப்படி சம்பாதிச்சிருக்கவே முடியாது. முத்து செய்கிற உதவியால் தான் நான் நல்லபடியாக சம்பாதிச்சிருக்கேன். இந்த பணம் என் வீட்டுக்காரருக்காக தான், அவர் ஆரம்பிக்க போகிற புது பிஸ்னஸ்க்காக தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, என்னது மீனாவுக்கு பணம் கிடச்சிருச்சா? சிந்தாமணி என்னென்னவோ சொன்னாங்க, எதுவுமே நடக்கலையா? அவங்க ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்கிறத சொன்னாங்களே, அப்போ சிந்தாமணி என்னை ஏமாற்றிட்டாங்களா? பொய் சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருக்காரு மனோஜ். அந்த சமயம் மீனா ரொம்ப பொறுமையாக பேசுகிறாங்க. ஆனால் முத்து ரொம்ப கோபமாக மனோஜை எல்லாரும் முன்னாடி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன முத்து, என்ன செய்கிற அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசும்போது மீனா சொல்கிறாங்க, என்ன, ஏன் இவ்வளோ சத்தமாக பேசுகிறீங்க? நீங்கள் மட்டும் என்ன சாதாரண வேலையை செஞ்சுருக்கீங்க? எனக்கும் இந்த ஆர்டரை நல்லபடியாக நான் செய்யக்கூடாதுன்றதுக்காகவும், எனக்கும் என் வீட்டுக்காரர் முத்துவுக்கும் நல்ல வருமானம் வரக்கூடாதுன்றதுக்காகவும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய ஆளுங்களை அனுப்புனது இங்கே மனோஜ் மட்டும்தான். மனோஜ் மூலமாக எங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு மனோஜ் நினச்சிருக்காரு. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோம். இனி மனோஜால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். மற்றபடி இந்த வீட்டுக்கு மருமகளாக நான் வரவே இல்லை. போதுமாத்த, நீங்கள் எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? இந்த உண்மையை சொல்கிறதுக்காக தான் வந்தேன். உங்கள் பையன் மனோஜ் திட்டம் போட்டு ஆளுங்களை அனுப்பி என்னுடைய டெக்கரேஷன் ஆர்டரை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக, எனக்கு இதன் மூலமாக நல்ல வருமானம் வரக்கூடாதுன்றதுக்காக, என் வீட்டுக்காரர் முத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காருன்னு பாருங்கள் அப்படின்னு ஒவ்வொரு உண்மையாக தெளிவாக சொன்னது மட்டும் இல்லாமல், மனோஜ்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்ட இங்கே வந்து கேள்வி கேட்ட மீனாவுக்கு பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு மனோஜ். இங்கே மனோஜ் வந்து, என்ன மீனா, அப்படிலாம் நான் எதுவுமே செய்யலை, பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க அப்படின்னு பேசும்போது, நான் என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன். நீங்கள் பேசுகிறது எல்லாமே பொய் தான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா. கண்கலங்கி நிற்கிறாரு மனோஜ். இனி எங்கள் வேலையில் தலையிடுறது, பிரச்சனை செய்கிறதுன்னு ஏதாவது பொறாமையில் இப்படிலாம் செஞ்சீங்க, நான் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன். போலீஸை வர வைப்பேன், உண்மையை சொல்வேன். அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் செய்ய முடியாது, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. இங்கே உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மனோஜ், உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா, சிந்தாமணியை பார்த்து பேசிட்டு வந்தோம்ல, சிந்தாமணி ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுட்டு அவங்கள யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக என்னை வசமாக மாட்டி விட்டுட்டாங்கம்மா. இந்த பிரச்சனைக்கு காரணமே சிந்தாமணி தான். பேசாமல் அவங்க தான் ஆளுங்களை அனுப்புனாங்கன்ற உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பாங்க. அப்போ சிந்தாமணிக்கிட்ட நீங்கள் மீனா பிஸ்னஸை பற்றி பேசுகிறீங்களான்னு முத்து கேள்வி கேட்டு என்னையும் வெளுத்து வாங்கிடுவான். அமைதியாரு மனோஜ் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா.
இப்படி மீனாவும் முத்துவும் உண்மையை சொன்னதால் அண்ணாமலை இங்கே மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு. மனோஜ், நீ செஞ்சது சாதாரண வேலை இல்லை. இனி என்கிட்ட நீ பேசவே பேசாத. முத்து முன்னேறதை பார்த்து நீ சந்தோஷப்படணும். ஆனால் முத்து முன்னேறக்கூடாது, மீனா சம்பாதிக்கக்கூடாதுன்னு ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்கிறல்ல. சொல்லப்போனால் நீ உன்னுடைய பிஸ்னஸில் எவ்வளவோ உனக்கு பிரச்சனை வரும்போது உதவி செஞ்சது முத்துவும் மீனாவும் தான். அவங்கள பற்றி புரிஞ்சுக்காமல் இப்படி செஞ்சுருக்க அசிங்கமாக இல்லை? உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. இனி என்கிட்ட நீ பேசவே கூடாது. விஜயா, மனோஜ்கிட்ட இப்போவே சொல்லிடு. இனி ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் நானும் மனோஜை கண்டுக்கவும் மாட்டேன், உதவி செய்யவும் மாட்டேன். மனோஜ் இப்படி செஞ்சதெல்லாம் சரியே இல்லை. அதனால தான் மீனா ரொம்ப கோவமாக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா. என் மருமக மீனாவை பற்றி எனக்கு தெரியாதா? என்னதான் நீங்கள் பிரச்சனை செஞ்சாலும் மீனாவும் முத்துவும் கண்டிப்பாக முன்னேற தான் போகிறாங்க. மீனா, இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கல்ல, சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பா இனி இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்ப்பா. நான் தனியாகவே இருந்து புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறேன். இங்கே மனோஜ் இவ்வளோ பொறாமப்படுறான். அம்மா கொஞ்சம் கூட எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. எதுக்குப்பா இந்த வீட்டுக்கு வரணும்? நான் புது வீடு வாங்கினதுக்கப்புறமா உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன். அது வரைக்கும் யார்கிட்டையும் பேச எனக்கு விருப்பமே இல்லை. வா மீனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு முத்து. மீனாவும் முத்துவும் நினச்ச மாதிரியே புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் அவங்க வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் அண்ணாமலைக்கும் விஜயா எல்லாருக்குமே தெரிய வருது. நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, ஆனால் முத்துவும் மீனாவும் நினச்ச மாதிரி புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு எப்பயும் போல் ரொம்பவே பொறாமப்படுற மனோஜ் இனி நம்ம அமைதியாக நம்ம வேலையை பார்க்கணும். இல்லைன்னா முத்து மீனாவால் நம்ம தலை குனிஞ்சு அவமானப்பட்டு தான் நிற்கணும். முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ என் பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை வருது. முத்துக்கிட்ட உதவி கேட்கவும் முடியாது அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ். முத்துவும் மீனாவும் நினச்ச மாதிரியே புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை.